श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 23வது ஸ்லோகம். ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகஸ்சாஸ்மி மேருசிகரிணாமகம். ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகஸ்சாஸ்மி மேருசிகரிணாமகம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ருத்ரர்கள் 11 அந்த 11 ருத்ரர்களில் பிரம்மாவின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர்களான ஹரன், பகுரூபன், திரியம்பகன், அபராஜிதன், விருஷாகபி, ஷம்பு, கபர்த்தி, ரைவதன், மிருகவியாதன், சர்வன், கபாலி இவர்களுக்குள் முக்கியமாய் சம்புமூர்த்தியே சங்கரன். அவர் மங்களரூபி, மங்களங்களை அளிப்பவர் அப்படின்னு இந்த செய்தியை, இந்த ஸ்லோகத்தை நம்ம ஹரிவம்சம் முதல் சர்க்கம் 3வது அத்தியாயம் 51வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ருத்ரர்களுக்குள் சங்கரனாக உள்ளேன். அப்புறம் யக்ஷரக்ஷசாம் யக்ஷராட்சர்களுக்குள் வித்தேசா குபேரனாகவும், அகம் வசூனாம் வசுக்களுக்குள் பாவகா ச அஸ்மி அக்னியாகவும், சிகரீணாம் சிகரங்கள் பொருந்திய மலைகளுக்குள் மேருகு அஸ்மி மேருவாகவும் இருக்கிறேன். அதாவது யக்ஷரக்ஷசாம் அப்படின்னா புலஸ்திய மகரிஷியின் புத்திரர்கள் அகஸ்தியர், விஸ்ரவசுக்கு ஒரு மனைவியிடம் யக்ஷர்களுக்கு பதியாகிய குபேரனும், இன்னொரு ராட்சச மனைவியிடம் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணனும் புத்திரர்கள். இது பாகவதம் தசமஸ்கந்தத்தில் 10வது ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் விஸ்ரவசுக்கு இருக்கிற பசங்களுக்கு அவர் ராட்சச மனைவியாக இருந்ததுனால ராவணன், கும்பகர்ணன்லாம் ஒரு கட்டத்தில் குபேரனுக்கும் ராவணருக்கும் ஒரே அப்பா தான், அம்மா தான் வேறு. அப்படின்றதுனால தான் அவன் என்ன பண்ணுறான், ராவண குபேரன்கிட்டேருந்து நிறைய எல்லாத்தையும் பிடுங்கிக்கிறான், ஸ்நாச் பண்ணிட்டு போகிறான், அதாவது அபகரிச்சுக்கிறான். அப்புறம் அடுத்தது அஷ்டவசுக்கள் பிரம்மபுத்திரராகிய தர்மர், தக்ஷகன், குமாரியாகிய வசுதேவியிடம் பெற்ற பிள்ளைகள் இவர்கள். தரன், துருவன், சோமன், அகஸ், வாயு, அக்னி, பிரத்யுஷன், பிரபாசன், அக்னி அஷ்டவசுக்களில் சிறந்தவன் அப்படின்னு எந்தெந்த இடத்துல தான் எந்த இடத்துல தன்னுடைய அம்சங்கள் ஓரளவுக்கு அதுக்கு மேலே அதிகபட்சம் வெளியில் காட்டிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார். 23வது ஸ்லோகத்தில் விபூதி யோகத்தோட அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.